மீனாவ ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே முத்து பார்த்தீங்கன்னா, செம கோவத்தில கிளம்பி போறாரு. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, நொண்ட உரிமையாளர்கிட்ட சண்டைய பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, "ஏய் என்னடா என் பொண்டாட்டிய ஏமாத்துற நீ? அவ எவ்வளோ நேர்மையா ஒழிச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவள எப்புட்றா உனக்கு ஏமாத்த மனசு வந்துச்சுன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போய் சட்டைய பிடிச்சுன்னு அடிக்கிறாரு. இதனால பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆன மண்ட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா, போலீஸ் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, போலீஸுமே வந்துட்டு முத்துவ பிடிச்சிடுறாங்க. "எதுக்காகடா நீ சண்டைக்கு போன? அதான் உன் பொண்டாட்டி சைன் போட்டு குடுத்துருக்கால்ல அக்ரீமெண்ட்ல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவர் சண்டைய பிடிச்சு இழுக்கலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சார் அவ ஒரு ஃப்ராடு பண்றான் சார். ஆல்ரெடி 25,000 குடுத்துட்டு ஒரு 2,00,000 குடுத்த மாரி சொல்லி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எங்கள ஏமாத்த பார்க்குறாங்க சார். நாங்க ஒண்ணும் அந்த காச ஒண்ணும் ஏமாத்தல சார். குடுக்கவே இல்லாத காச குடுத்துடுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அதனால தான் கோவத்துல இருக்க சட்டைய பிடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்ல, "என்னது இது கோவத்திலேயே குடிச்சிட்டேன்னு சொல்ற? அதான் தெளிவா இருக்கு. உன் பொண்டாட்டி சைன் போட்டது. அப்படி இருக்கும்போது அவரு எப்படி ஏமாத்திருப்பாரு?" அப்படின்னு சொல்லு. "சார் அது நல்லா பாருங்க சார். செக் பண்ணி பாருங்க. அது போலி டாக்குமெண்ட். அதனால தான் எங்கள ஏமாத்துறான் சார்" அப்படின்னு சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா, அது எதா இருந்தாலும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குல்ல. "நீ ஏன் எப்படி சட்டத்த கையில எடுக்கலாம்? அவன அடிச்சது தப்பு தான் வா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து கூட்டு போய் ஜெயில் போடுறாங்க. இதனால பதறி போன மீனா பார்த்தீங்கன்னா, முத்து எப்படியாவது வெளிய எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கங்க கையில கால்ல விடுறாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் கார்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் முத்துக்காக பேச முத்து "ஏம்மா உங்க வூட்டுக்காரர் அடக்கி வைக்க மாட்டே? எப்ப பாரு கோவத்துல எதனா ஒண்ணு பண்ணிறாரு. நீயும் வந்துட்டு சிபாரிசு பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துடுற. நான் எத்தன முறமா அவன காப்பாத்துறது? அவனுக்கு பட்டா தான் திருந்தும்" அப்படின்ற மாரி சொல்ல, "சார் சார் எங்க காச வந்து ஏமாத்திட்டாங்க சார். உழைச்ச காசு போயிருச்சேன்னு சொல்லி கோவத்துல அப்படி கட்டைய பிடிச்சிட்டாரு சார். நாங்க ஒண்ணும் வேற எதுவும் தப்பு பண்ணல சார். உண்மையா நேர்மையா உழைக்கிறவங்களுக்கு சோதனை மேல சோதனை வந்துட்டு இருக்கு சார். நாங்க என்ன பண்ணிட்டோம்?" அப்படின்னு சொல்ல, "சரிம்மா அது எதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல. அவரே எப்படிம்மா சட்டத்த கையில எடுக்கலாம்? இப்படி ஆளாளுக்கு மன்னிச்சு விட்டுருங்களான்னா, அதுக்கப்புறம் திருப்பி எல்லாருமே வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நான் எல்லாரையுமே வந்து விட்டுற முடியுமா?" அப்படின்னு சொல்ல, "சார் இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சுருங்க சார். இனிமேல் அது மாரி தப்பு நடக்காத பார்த்துக்கிறேன் சார்" அப்படின்னு சொல்ல, "சரிம்மா நான் இந்த முறை பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா, "உன் பொண்டாட்டிக்காக பார்க்குறேன். திருப்பி திருப்பி நீ தப்பு பண்ணேப்ப நான் எல்லா முறையும் மன்னிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு முறை மாட்டுனேன்னா உன்ன தூக்கி போய் ஜெயில்ல போட்டுருவேன்" அப்படின்ற மாரி சொல்லி வார்ன் பண்ணி விட்டுர்றாங்க. இந்த சாக்குல தான் பார்த்தீங்கன்னா, அருணும் பார்த்துடுறாரு. "ஏன்டா மாட்டுனியா? எல்லா முறையும் வந்துட்டு இன்ஸ்பெக்டர காப்பாற்ற முடியாது. இந்த முறை வந்து ஏதோ மன்னிச்சு விட்டுருவாரு. இன்னொரு முறை பெரிய கேஸா நானே புடிச்சு குடுக்குற பாரு. அப்ப நீ மாட்டுனேன்னா அவ்வளோதான் ஆயுசுக்கும் களி தான் தின்னும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "டேய் உன்னால முடிஞ்சத பண்ணிக்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவமா அங்கருந்து கிளம்பி போயிறாரு. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்ட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.